அவங்க வந்து ஒரு அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? நீங்க எஃப்டியா ஆர்டியா? எஃப்டினா பிக்ஸட் டெபாசிட், ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா வந்து உங்க பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நீங்க பிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படிங்க எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க? நீ அப்படி வரியா? எனக்கு மனைவியா வரவங்கிறவ வந்து வேலைக்கு போய் மாசமா சம்பாதிக்கிற தெரியுமா அந்த சம்பளம், அதுதான் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். ஐயோ, அத வந்து என்கிட்ட வந்து கொடுக்கணும்னு யார் கட்டளை போடுறாங்க? மாமியார் சொல்றாங்க, மாமனார் சொல்றாங்க, ப்ராஸ்பெக்டிவ் புருஷன் சொல்றாங்க. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. நிறைய பேரால வரதட்சணை கொடுக்க முடியாது. அந்த ஜென்ஸுக்கு இருந்த 100% மார்க்கெட் ஜாப் ஷேர் வந்து இப்போ 77% ஓபன் காம்படிஷனா வந்துடுச்சு. சோ இப்ப அவங்க சொல்றது எல்லாமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால தான் சொல்றாங்களே தவிர நிஜமா பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால தான் நாங்க வேலைக்கு போறோம் நிறைய பேர். என்ன கொடுமை சரவணன்.